வைகோவின் உளறல், இந்து என் ராமின் உளறல், KS அழகிரியின் உளறல், மூணும் ஒரே ஒரு விஷயத்துக்கு உளறியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். வைகோன்னு சொல்கிறாரு, இப்போ சமீபத்தில் நேதாஜி பிறந்த நாள் அன்னைக்கு கவர்னர் என்ன சொன்னார்னா, உண்மையான சரித்திரத்தை படித்து பாருங்கள். 1942க்கு அப்புறம் காந்தியும் அவர்கள் சகாக்களும் எந்தவித ஆக்டிவிட்டீஸும் எந்தவித நடவடிக்கையிலும் ஈடுபடலை. நேதாஜியினுடைய அழுத்தம் தான், அவர் படைகளை திரட்டின அழுத்தம் தான் வெள்ளைக்காரர்களுக்கு இது பயம் அவங்களுக்கு இதை கொடுத்தாங்க. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. உங்களுக்கு யாராச்சும் சந்தேகம் இருந்தால் படித்து பாருங்கன்னு சொன்னார். இது படிக்காத கூட்டம், எல்லாம் MA BLன்னெல்லாம் போடுவாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாது. ஒன்று படிக்காதவனாக இருப்பான், ஒன்றும் தெரியாது. இன்னொரு கூட்டம் எப்படின்னா, திமுகவில் படிச்சிருந்து டிகிரி போடுவான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வகையில் சேர்ந்தவர் தான் அந்த வைகோ சொல்கிறார், காந்தி அவமதிச்சுட்டு, என்னையா காந்தி அவமதிச்சிட்டீங்க? உங்கள் கருணாநிதி காந்தி பெண்களுடன் நடனமாடியவர்னு காந்தியை கொச்சப்படுத்தினார். வைகோ முதல்ல அதை போய் படிச்சுட்டு வாங்க. உங்கள் ஈவேரா காந்தியை எத்தனையோ கிண்டல் அடித்து கேலி பேசியிருக்காரு, முதல்ல அதை போய் படிச்சுட்டு வாங்க. காந்தியை முதல்ல அவமானப்படுத்தினதே உங்கள் ஈவேராவும் உங்கள் கருணாநிதியும் தான். இன்றைக்கி வைகோ கூக்குறாரு, நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க. வைகோ சொல்கிற முதல்ல போய் புத்தகத்தை படிங்க. 12,000 பக்கத்தில் டீக்ளாசிஃபைடு ஃபைல்னு சொல்லி 2016 இதில் மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அது பூரா இன்டர்நெட்டில் இருக்குது, எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள்லாம் MA BL இங்கிலீஷ் தெரியாத MA BL நீங்கள்லாம் போய் படிங்க புத்தகத்தை. உங்களுக்கு தைரியம் இருந்தால், முதுகெலும்பு இருந்தால் என் கூட விவாதத்துக்கு வரீங்களா? கவர்னர் சொன்ன விஷயம் ரைட்டு அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். உங்களுக்கு தைரியம் இருக்கா என் கூட விவாதத்துக்கு வர்றதுக்கு? வைகோவுக்கு தான் கேட்குறேன். இந்த கூலிப்படை தலைவர் என் ராமன்னு ஒரு ஆள், அது இந்த திமுகவின் கூலிப்படையை சேர்ந்தவர். அந்த இந்து பத்திரிகையை குட்டிச்சவராக்கினவர். அவரை உங்களோட சேர்ந்துக்கிட்டு இல்லை காந்தி அவமதிச்சல. காந்தியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இந்துவை தவிர வேறு பத்திரிக்கை படிக்கிறது இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், அந்த ஏற்கனவே உள்ள விஷயங்கள் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு VIP எழுதின புத்தகத்தையும் நான் சொன்னேன். அந்த புத்தகத்தை போய் படித்து பாருங்கன்னு சொன்னேன். சக்கரவர்த்தி அப்படிங்கிற கவர்னர் கிளமெண்ட் அட்லிட்ட நேராக பேசினதெல்லாம் அதில் வந்திருக்கு. அதில் பதிவுகள் இருக்குது. அதில் கிளமெண்ட் அட்லி நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தவர் என்ன சொன்னாருங்கிறத படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். இது எதையுமே படித்து பார்க்காம இந்த கூலிப்படை, திமுக கூலிப்படைக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய இந்து என் ராமன், இந்த வைகோ கருணாநிதியை அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு, ஸ்டாலின் தான் ஜாதிக் பாட்சாவை கொலை பண்ணார்னு சொல்லிவிட்டு, அங்கே இருந்துக்கிட்டு 2G பணமெல்லாம் சூட் கேஸில் அண்ணா அறிவாலயத்துக்கு உள்ளே போச்சு அப்படின்னு பெருமையாக கேவலமாக திமுகவை பேசிட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக போய் திமுக கிட்ட மண்டியிடக்கூடிய வைகோ இதை கவர்னரை குறை சொல்கிறாரு நேதாஜி விஷயத்தில். நேதாஜி மாதிரி நீங்களெல்லாம் சுயநல அரசியல்வாதிகள், அவங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேருக்கு நேரம் மோதினவங்க. உங்களுக்கு நேருக்கு நேர் மோதுகிற இதே தெரியாது. அத்தனை பேரும் கோழைகள். நீங்கள் அவரை பற்றி பேசுகிறதுக்கு, நேதாஜியை பற்றி பெருமையாக சொன்னேன், இவரை ரவியை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா? உங்களுக்கு யாருக்காச்சும் இது இருக்கா? ஒன்றையும் படிக்கிறது இல்லை. போய் படித்து பாருங்கள். அவர் சொல்லிக்கிறார், இது திராவிட மண்ணா. வைகோ சொல்கிறார், அது ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் வரவிடாமல் தடுப்போம். முன்னாடி வரை ஹிந்தியை தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ சமஸ்கிருதத்தையும் சேர்த்துக்கிட்டீங்களா? வைகோ என்ன திராவிட மண்? இது தமிழ் மண். நீங்களே உண்மையான தமிழர் இல்லை. வைகோவுக்கு சொல்கிறேன், நீங்கள்லாம் இது திராவிட மண்ணுன்னு எதுக்கு சொல்கிறீங்க? உங்களை வேறுபடுத்தி பார்த்து விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற கருத்து. அது மாதிரி வைகோ என்றோ கோழையாகிவிட்டால் வாய்மூடி ஒன்று இருப்பது தான் அவருக்கு நல்லது. இந்து என்றாம் பணத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் வாயை மூடிட்டு இருங்க. கவர்னரை நீங்கள் மற்ற எல்லா விஷயத்திலும் எதிர்த்துக்கங்க. அது உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அரசியல். ஆனால் நேதாஜி விஷயத்தில் கவர்னரை நீங்கள் எதிர்ப்பீர்களானால், நேதாஜியின் பக்தர்கள், ஒட்டுமொத்த நேதாஜி பக்தர்கள் உங்களை சும்மா விடமாட்டாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையையும் வைகோ, இந்து என் ராம், அதுக்கடுத்தது இந்த KS அழகிரி அவர் வேறு பேசியிருக்கார். காங்கிரஸுக்காரங்களுக்கு சூடு சொரணை இருக்கா? முதல்ல கேளுங்க. உங்கள் கருணாநிதி உங்கள் ராஜீவ்காந்தி கொலையில் சம்பந்தம் இருக்குது, அவர் விசாரிங்கன்னு சொல்லி ஜெயின் கமிஷன் சொல்லும்போது, கருணாநிதியை சட்ட மந்திரி சபை விட்டு வெளியில் தூக்குங்க அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் இன்றைக்கி வெக்கமானம் இல்லாமல் அந்த கருணாநிதியோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே இந்திரா காந்தியை மிசாவை ஏவிவிடும் பிசாசுன்னு சொன்ன கருணாநிதி காலில் போய் விழுந்திருக்கீங்க 10 சீட்டுக்காக.
இந்திரா காந்தியை மதுரைக்கு வரும்போது கம்பை வச்சு தாக்கிய கூட்டம் இந்த கூட்டம் திமுக கூட்டம். வெக்கம் இல்லாமல் அவங்களோட போய் கூட்டணி சேர்ந்துக்கிட்டு கவர்னரை போய் எதுக்குறாங்க. கவர்னரை போய் எதுக்குற ஆளை பார்த்தா தெரியாது. நீங்கள் போய் கவர்னர் மாளிகையை முற்றுகையிட போகிறாங்க கேஎஸ் அழகிரி. உங்கள்கிட்ட தான் 6-7 கோஷ்டி, ஒவ்வொரு கோஷ்டியும் சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிடும். வட சென்னையிலேருந்து அடியாளுகளை கூட்டிகிட்டு வந்துட்டு சத்தியமூர்த்தி பவனில் கல்லை வீசி கட்டக்கம்பை வீசி எத்தனை தடவை சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டு இருக்கீங்க உங்கள் கோஷ்டி சண்டையால். நீங்கள் எல்லாம் வந்து கவர்னர் மாளிகையை போய் முற்றுகையிட போகிறீங்களா? கேவலமான விஷயம். காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி இவ்வளோ தரம் தாழ்ந்து போய் தேச விரோதிகளிடம் கைகோர்த்து கொண்டிருப்பது மிகவும் கேவலமான விஷயம் அப்படிங்கிற கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.